والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. மதிப்புக்குரிய உலமாக்களே, கனவான்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகார்த்த மஜ்லிஸில் இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பில் மஷூராவின் முடிவின் படிக்கு ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரவணைப்பில் பிற மத தலைவர்கள் என்ற ஒரு தலைப்பு இடப்பட்டிருக்கின்றது. மேலானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படி ரப்புல் ஆலமீனோ இதே போன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரப்பின் நாஸ் குல் அஊது பி ரப்பின் நாஸ். ரப்புன் நாஸ் என்றா முழு மனிதர்களையும் படைத்து பரிபாலித்து போஷிப்பவர். முழு மனிதர்களையும், அது ஆண்கள் பெண்கள், அதே போன்று முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், மதமே இல்லாத நாஸ்திகர்கள், அனைவருக்கும் ரப்பு அல்லாஹ் தான், ரப்புன் நாஸ். எங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், அது முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழிதான். மேலானவர்களே, அல் குர்ஆன்ல நீங்க பாப்பீங்க, நிறைய இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று வந்திருக்கும், ஈமான் கொண்டவர்களே என்று. இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று மூமின்களை மட்டும் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் அநேகமா சட்ட திட்டங்கள், அநேகமாக சட்ட திட்டங்களாகவும் கலிமா சொன்னவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்கும். அதே போன்று யா அய்யுஹன் நாஸ் என்று மனிதர்களே என்று வந்திருந்தால் அதில் அநேகமான வசனங்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. அப்ப எல்லாருமே முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், யஹூதர்கள், நசாராக்கள், மஜூசிகள் எல்லாரும். இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை எல்லாத்தையும் நான் ஆண் பெண் இரண்டு நிறுத்த படைத்திருக்கிறேன். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை குலங்களாகவும் கோத்திரமாகவும் படைத்திருப்பது ஒருவருக்கு ஒருவர் எனது அறிமுகமாகிக் கொள்வதற்கே ஆகும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள மேலானவங்க கீழ் ஜாதங்க என்று எந்த ட்ரைப்ஸும் இல்ல, மேல் ஜாதி கீழ் ஜாதி ஒன்றும் இல்லை. ஏன் நாங்க உங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு கோத்திரம் ஒவ்வொரு குலமாக படைத்திருக்கிறோம். எங்கட பாச சொன்ன அரபிகள், அஜமிகள், வெள்ளக்காரவங்க, நாங்க அப்படித்தானே சொல்றேன். எல்லாம் படைச்சிருக்கிற மேல் ஜாதி கீழ ஜாதி என்றதுக்கு இல்ல,
உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகத்துக்காக வேண்டி. மேல் ஜாதி யார் தெரியுமா? அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்காக்கும், உள்ளச்சமுடையவர் தான். இந்த வசனத்தை முழு உலகமும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுது. மனிதன்ல லோ காசு ஹை காசு, மேல் வம்சம் கீழ் வம்சம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஒரே தரம் தான் என்றதை இன்றைக்கு முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளுது. இந்த விஷயத்தை சுற்றி காட்டுற நேரம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்றுதான் சொல்லியிருக்கு. அதே போல யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இந்த வார்த்தை ஹக்கு, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது. ஃபலா தஹுர்ரன்னகுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாத்திரவானம்னு சொல்றான். இதை நாங்க மட்டுமே ஏற்றுக்கொள்றோம். எத்தனை கவிதைகள், எத்தனை வசனங்கள், எத்தனை மகுட மொழிகள், இங்கிலீஷ் லோனமா, தமிழ் லோனமா, சிங்கள மொழி லோனமா, எத்தனை பாசைகளில் உலகத்துல இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. உண்மையிலே உலக வாழ்க்கை ஒரு ஒரே மாத்து தான். சின்னத்துல எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களான்னு இருக்கும் பிள்ளைகள். தின்றதுக்கும் சாப்பிடுறதுக்கும் உம்மா, தண்ணி குடிக்கிறதுக்கும் உம்மா, நடக்கிறதுக்கும் உம்மா, எல்லாம் உம்மா வாப்பான்னு கொண்டே இருக்கும். அதே போல வாலிபராதினா யாரும் தம்பி வாலிபர் ஆகிட்டேன்னு சொன்னா எனக்கு யாரும் தேவையில்ல என்ற அளவுக்கு ஆயிடும். கொஞ்சம் 50 பாஸ் ஆக்கல எடைக்கெடை கொஞ்சம் வாங்கலே, நிப்பட்ட கொஞ்சம் வாங்கலே, கொஞ்சம் பேக புடிங்கலே, எனக்கு கொஞ்சம் சீட் ஒன்று புடிங்கலே பஸ்ல என்ற அளவுக்கு ஆகும். வயசாகிட்டால் எப்படி சின்ன புள்ளையில இருந்தோமோ இதே மாதிரி ஆகும். இது முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. நேற்றைய பணக்காரன் இன்றைய ஏழை, இன்றைய ஏழை நாளைக்கு பணக்காரன். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சுட்டி காட்டு நேரம் யா அய்யுஹன் நாஸ், மூமின்களே சொல்ல, மனிதர்களே. இதே போல சுத்தமானதை சாப்பிடுங்க என்ற நேரம் மனிதர்களே. இதே போல முழு மனித சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள்ல குர்ஆன் சொல்லுற நேரம் யா அய்யுஹன் நாஸ் என்று தான் சொல்லுங்க. இதனால தான் சொல்லுங்க அல் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி. அப்ப ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் யாரு? காஃபத்துல் லின்னாஸ், எல்லா மனிதர்களையும் அதை வளைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். எல்லா மனுஷனுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை போதுமானது. சுப்ஹானல்லாஹ். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி. பொதுவா இன்னொரு தியரியில சொல்றேன்டா, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா மூமின். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா யூ நாட் வில் பி ஃபெயில். நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. இது இன்றைக்கு முழு உலகம் ஏற்றுக்கொள்ளுது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எந்த அளவுக்கு என்றா, சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு நாங்க சொல்லுவோம், இந்த காலத்தில் உலகத்தில் எல்லாம் பிரச்சனை, சண்டை, என்னது வயலன்ஸ், கலவரங்கள், டெரரிசம், பயங்கரவாதம், இன்னும் என்னென்ன நம்ம நாஸ்திகம், இதே போட்டு எத்தனையோ பிரச்சனை மனுஷனுக்கு இடையில, நாட்டுக்கு இடையில, இனங்களுக்கு இடையில, மதங்களுக்கு இடையில பாக்குறோமா இல்லையா? எல்லாரும் இதுக்கு நிறைய சங்கங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் போர்சஸ் என்று இருக்கிறாங்க. ஐக்கிய நாட்டு சபையோட பாதுகாப்பு, அதாவது சமாதானத்தை நிலைநிறுத்தும் படையினர் ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 81,820 பேர் யுஎன் பீஸ் கீப்பிங் போர்சஸ் இருக்கிறாங்களாம். 81,000 பேர் இருக்கிறாங்க சமாதானத்தை நிலைநிறுத்துறதுக்குரிய படையில. எவ்வளவு செலவழி இருந்து? $6.7 billion per year.
$6.7 பில்லியன் செலவழிச்சு 81,000 பேரை போட்டு ததம் மாறுறாங்க உலகத்துல சமாதானத்தை உண்டாக்க. இன்டர்நேஷனல், அதாவது லேச தமிழ்ல விளங்குற மாதிரி சொல்றது சொன்னால், சர்வதேச ஒற்றுமைக்கான குழுக்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் உலக நாடுகள்ல வைக்கிறாங்க. எங்கட பாசையில சொன்னா, சண்டை பிடிக்காதீங்க வாப்பா, ஷேப்பா போங்க, ஷேப்பா போங்க. இவ்வளவு நிலைகள் இருந்தும், இவ்வளவு சமாதானத்துக்காக, ஒற்றுமைக்காக கோடான கோடி டாலர் ரூபாய்கள் உலக மட்டத்தில் செலவழிக்கப்பட்டாலும், லேசா ஒன்ற சொல்றேன், 2007 இருந்து 2017-18 வரைக்கும் 10 வருஷத்துல உலகத்துல 1663 கலவரங்கள் நடந்திருக்கிறான். அதாவது ஹராஸ்மெண்ட் என்னது, அட்டூழியங்கள் நடந்திருக்காம். எப்படி 10 வருஷத்துக்கு 1663? இது என்ன அநியாயம் தெரியுமா? ஒவ்வொரு நாட்டுல உள்ள அரசாங்கத்தால ஏதோ ஒரு இனம், ஏதோ ஒரு மத மக்களுக்கு நடந்திருக்கிற அநியாயம். 1663 சமூகங்களுக்கு மத்தியில ஒரு இனம் இன்னொரு இனத்தை, ஒரு மதம் இன்னொரு மதத்தை, ஒரு பிரிவு இன்னொரு பிரிவுன்னு சொல்லி 1706 வயலன்ஸ் நடந்திருக்கிறான். ரிலீஜியஸ் வயலன்ஸ், மத கலவரங்கள். என்னத்தையுமா சொல்றேன், இவ்வளவு முயற்சி செஞ்சும் பிரச்சனை நடக்கத்தான் சொல்லுது. ரோஹிங்யால, மியான்மர்ல 6700 பேர் சில வருடங்களுக்குள்ளால கொலை செய்யப்பட்டார்கள். பச்சையா வெட்டி கொண்டார். இஸ்ரேல்ல இன்றைக்கு வரைக்கும், இந்த லாஸ்டா நடந்த பிரச்சனையில இதுவரைக்கும் 42,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குஜராத்ல 2002ஆம் ஆண்டு 7,709, கிட்டத்தட்ட 2 பேர் சேர்ந்தா 1000 சொச்சம் பேர் பச்சையாக வெட்டி கொல்லப்பட்டார்கள். என்ன தெரியுமா சொல்றேன், நிறைய லிஸ்ட சொல்லும், லேசா செலுத்த போறேன். ஆயிரக்கணக்கில் ரெவல்யூஷன்ஸ் என்ற பேர்ல வயலன்ஸ் நடந்து கொண்டிருக்குது. 81,000 பேர் கையை கட்டி என்னதான் செய்யறது முடிச்சுட்டு இருக்கிறான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா இதை பிரிச்சு கையில தந்தாங்க, சின்ன பிள்ளைக்கு மாதிரி. இன்றைக்கு முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளுது. இனக்கலவரம், மத கலவரம் ஏன் வருது தெரியுமா? ஒருவர் மற்றவருடைய கடவுளையோ அல்லது அவர்களின் வேத புத்தகத்தையோ அவரின் மதத்தையோ நிந்தனை செய்வதனால். விளங்குதா? முஸ்லிம்களுக்கு அனுவரம் சொல்லணுமா, அல்லாஹ் கேசுற, குர்ஆன் கேசுற, ரசூலுல்லாஹ். கிறிஸ்தவர்களுக்கு கேசணுமா, ஜீசஸ் கேசுற, பைபிள் கேசுற. பௌத்தர்களுக்கு கேசணுமா, திரிபிடாக்கா கேசுற, புத்த பெருமானு கேசுற. இப்படி யாரு யாரு இன்னொரு மதத்தை, இன்னொரு கடவுளை, இன்னொரு வேத புத்தகத்தை கொச்சப்படுத்துறது, ஏசுறதுதானா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உலகத்துக்கு வார்த்தை காரணம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சொல்யூஷன் என்ன? சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்யூஷன் சொல்லுது. வலா தஸுப்புல் லஸீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயஸுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்மின். மனிதர்களே, மத்த மார்க்கத்தில் உள்ள கடவுளை ஏசாதீங்க. சுப்ஹானல்லாஹ், மத்த மார்க்கத்தில் உள்ள கடவுளை ஏசாதீங்க. நீங்க அப்படி ஏசினா அவனும் திருப்பி அல்லாஹ்வுக்கு ஏசுவான். சொல்யூஷன் முடிஞ்சா? பிரச்சனை சொல்லிட்டா? நீங்க நிறைய நாடுகள், நான் நாடு கண்ட்ரி வைஸ் சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலையும், இந்தியாவை பாருங்க, ஆரம்பிக்க கொலையே குர்ஆனை கேசி அல்லாஹ்க்கு சேச ஆரம்பிக்கும். குஜராத், ஒவ்வொரு நாட்டிலையும்
அந்த கடவுளை அல்லது அந்த வேத புத்தகத்தை அல்லது அந்த மதத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். குர்ஆன் ஆரம்பத்திலே ஆணி அடிச்சிட்டு வலா தசுப்புல்லஸீன யதுன மின் தூனில்லாஹ், நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். இங்க நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அவங்களோட கடவுளுக்கு ஏச வேண்டாம். பிரச்சனை முடிஞ்சா கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ரெண்டாவது சொல்லுவாங்க விட்டு கொடுப்பு. ரெண்டு மதத்துக்கு இடையில பிரச்சனை நடந்தா ஒத்தராவது இறங்கி வர இல்லைன்னா பிரச்சனை தொடரும். நானும் தம்பிக்கு இடையில அப்படிதானே, ரெண்டு பேர்ல ஒருத்தர் விட்டு கொடுங்கடாண்டு. இந்தியால இவ்வளவு இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோள்கள், எனக்கு வருஷ கணக்கோட சொல்லலாம், டைம் போதாது. காஷ்மீர்ல ஒரு வருஷத்துக்கு இந்தியா அந்த டிஃபென்ஸுக்கு செலவழிக்கக்கூடிய சல்லி 1948 இருந்து இதுவரைக்கும் பார்த்தா காஷ்மீர் மாதிரி பல நாடுகள் வாங்கலாமா, ஆனா இந்தியா விட்டு கொடுக்காது. அங்கல பாகிஸ்தான் விட்டு கொடுக்காது. இப்ப ஜம்முல வாழ்றவனுக்கு கஷ்டம், காஷ்மீர்ல வாழ்றவனுக்கு கஷ்டம். பலஸ்தீன பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் செலவழிக்கக்கூடிய செலவுகள் பல பலஸ்தீன் தேசத்தை வாங்கலாம். ஆனா யூதர்களுடைய விடாப்பிடி கணம், விட்டு கொடுக்காத கணம், நாங்க எவ்வளவு அழிஞ்சாலும் பரவாயில்லை, விட்டு கொடுக்க மாட்டோம். இப்பக்கு இஸ்ரேலுடைய எக்கானமி 1/3 விழுந்தாச்சு, 3/1 இல்ல. எந்த அயன்டூமும் முழு உலகத்துக்கும் வித்து கொண்டிருந்தானோ அது அப்படியே சேல், அத வித்து படம் ஆகிருச்சு, கண்டம். எந்த டேங்க் மெர்காவாவ உலகத்துல மஸ்ட் பவர்ஃபுல் கேனோன் சொல்லி கொண்டிருந்தாங்களோ அது ஃபெயிலியர். ஆனா அவன் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறான், சுட்டு கொண்டுதான் இருக்கிறான். ஏன்? விட்டு கொடுக்காத தன்மை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியால நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க உம்ராக்கு போற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க, காபத்துல்லாக்கு போற மாதிரி. சஹாபாக்களை தயாராச்சு கொண்டு அப்படியே வாராங்க. குஃபார்கள் குறைஷ் மக்கள் வந்து நிப்பாட்டினாங்க, வர இயலாது, எங்கட ஊருக்கு வர இயலாது, பெரியல் அடிச்சாங்க. இப்ப சஹாபாக்களும் பேசுறாங்க, அவங்களும் பேசுறாங்க, பேச்சு பேச்சு பேசி பேசி இங்க யாரு இருக்கிற உமர் பின் கத்தாப், அபூ பக்கர் ஜர்ரா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் பெரும் பெரும் வீரர்கள். அங்கேயும் அதே மாதிரி ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி பேசி, இப்ப அவங்களுக்கு தெரியும் ஏலா பேசி வெத்தேலா, இப்ப நாங்க செய்யறது அநியாயம் என்று. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க, சரி இந்த வருஷம் வரவான வார வருஷம் வாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, சரி அவ ஒரு படி இறங்கி வரான் தானே, நாங்க 2 படி இறங்கி போமே, சரி என்றாங்க. சஹாபாக்களுக்கு இது கஷ்டமாயிருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஹக்குல இருந்து கொண்டு இந்த அளவு பொறுமையா போகணுமா? இன்னும் பல வார்த்தைகள் பாவிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் வரைக்கும் அதை நினைச்சு கவலையும் பட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, வந்தா அடிப்போம் என்று குறைஷிகள் சொல்றாங்க, உடாட்டி அடிப்போம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணி, யார ஷேப் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கூட இருக்குது, சஹாபாக்களை வாங்க என்று கஷ்டப்பட்டு கூட்டி போயிட்டாங்க. அழுவையோட போனாங்க, கவலையோட போனாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க, வார வருஷம் வார தானே, அவன் ஒரு படி இறங்கி வந்துட்டான் தானே, வரவே மாட்டோம் விடவே மாட்டேன் என்றவன், சரி வார வருஷம் வாங்கலேன்ட்டாங்க, விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அடுத்த தடவை நிம்மதியா கண்ணியமா பேத்து தவாஃப் செஞ்சாங்க. இது இஸ்லாம் காட்டக்கூடிய, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய. இன்னைக்கு உலகம் சொல்றது ஹியூமன் ரைட்ஸ்.
மனித உரிமை, மனித உரிமை. டைம் பார்த்து மனித உரிமை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கிறது என்று பேசுது. எங்கெங்கெல்லாம் மனித உரிமை பேசப்பட்டுச்சோ அங்கெல்லாம் நாங்க வீணாவினம் என்றது உலகம் ஏற்றுக்கொள்ளுது. வாப்ப புள்ளைய மட்டுப்படுத்தது வாப்பக்கு புள்ளைய மட்டுப்படுத்தது சட்டமேக்கு. மனித உரிமை, புள்ளையோட இஷ்டம் புள்ள செய்யட்டும், உனக்கு என்ன வேலை? யூரோப்ல ஸ்ரீலங்கால எப்படி ஹெல்த் கேர் முதியோர் இல்லம் இருக்குதோ அதே மாதிரி முதியோர் இல்லம் இருக்குது. ஸ்ரீலங்கால சைல்ட் அபியூசிங் தானே சிறுவர் துஷ்பிரயோகம். அதே போல பெற்றார்களுக்கும் ஒரு நம்பர் கொடுத்தீங்க, நம்புவீங்களா? கொஞ்சம் நேரம் எனக்கு ஃபுல்லா சொல்றது டைம் போதாது. இங்க நாங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுக்கிறோமே, நாங்க என்ன சொல்லி கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு, உங்களை யாராவது பேட் டச் தேவையில்லாத இடத்துல தொட்டு ஏதாவது நடந்தால் நீங்க உடனே இந்த நம்பருக்கு கால் பண்றேன்னு சொல்லுங்க தானே. இதே போல அமெரிக்கா உட்பட நான் நம்பரை தார நம்பர் கொடுத்து வச்சுக்கு மூத்தவங்க, வயசுல மூத்தவங்க, உங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளால பிரச்சனை பண்ணினா உடனே கால் வந்து தாங்க. போச்சா ஹியூமன் ரைட்ஸ்? கணவன் மனைவி உறவுமுறை இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க, கணவன் முன்னால மனைவி இன்னொரு தொடர்பில் இருந்தாலும் she have rights என்றார். மாப்பிள்ளை முன்னுக்கு கொஞ்சாது இன்னொரு தொடர்பு இருந்தாலும் அவளோட உரிமைகள் என்று இன்றைக்கு என்ன செய்யப்படுது தெரியுமா? மனிதனால போடப்பட்ட ரைட்ஸ்கள் எல்லாமே மனுஷனை பாதாள குழிக்கு தள்ளிச்சு. ஆனா இஸ்லாத்துல போடப்பட்ட ஒரு உரிமை கூட மாஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இனி மேலும் யாராலும் கொச்சைப்படுத்த முடியும். ஹைபர் யூதர்களுடைய கோட்டை. யூதர்களை பார்த்து எங்களுக்கு எவ்வளவு ஜெதுபாவுது, எவ்வளவு அட்டூழியம் செய்யறார். இந்த யூதர்களுடைய கோட்டையை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றின பின்னால சொல்லிட்டாங்க, உங்களோட கோட்டையில இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் எங்களுக்கு தான். அப்படித்தானே ஒரு நாட்டை பிடிச்ச அந்த வளங்கள் எல்லாம் தானே. இப்ப யஹூதிகள் வந்து கேட்கிறாங்க, ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க விவசாயம் செஞ்சிட்டோம், அறுவடை கிட்ட, நீங்க இப்ப இப்படி எடுத்தா எங்களுக்கு வேற வழியே இல்ல, எங்கட பூமியில எங்களுக்கு அறுவடை செய்யறதுக்கு பெர்மிஷன் தாங்களேன்னு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அவன் பூமி, அவன் செய்யற விவசாயம் செஞ்சுட்டு போட்டுமே, நாடு எங்கட கையில தானே இருக்குது, ஹைபர் ஃபோர்ட், சரி செய்யுங்கன்னு விட்டாங்க. இன்றைக்கு உலகத்துல இது ஒரு பிரதான ஒரு வரலாற்று குறிப்பாக பார்க்கப்படும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதே போன்று ஒவ்வொரு கட்டத்திலையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரர்களோட எதை விட்டு கொடுத்தாங்களோ, எதை பேசி எடுத்தாங்களோ, இது எல்லாமே இன்னைக்கு படிப்பினையாக இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதாவையும் ஷரியாவையும் விட்டு கொடுக்க இல்ல. நாங்க மாற்று மத சகோதரர்களோட சேர்ந்து போனாங்க, விட்டு கொடுத்து போனாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வோட போனாங்க. ஆனா அகீதாவையும் ஷரியாவையும் விட்டு கொடுக்கல. ஒரு கூட்டம் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஷேப்பா போம், இந்த வருஷம் நீங்க எங்கட அல்லாஹ்வை வணங்குங்க, கடவுளை வணங்குங்க, வார வருஷம் நாங்க உங்களோட அல்லாஹ் வணங்குறோம். ரசூலுல்லாஹ் இந்த கேஸ் செய்யறாரு. அகீதால இந்த கூத்தாடி கேளாது. லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களோட மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க, ஏந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுக் கொள்றேன். அல்லாஹ்வுடைய விஷயத்துல அகீதா விஷயத்துல விளையாடல. ஜகாத்துடைய சப்ஜெக்ட் கேட்டாங்க, ஜகாத்தை நீங்க கொடுத்து தான் ஆகணும். முஸ்லிம்களே, மத்த நாட்டு முஸ்லிம்களே, அதெல்லாம் இல்ல. முஸ்லிம்கள் நீங்க ஜகாத்தை கொடுத்து தான் ஆகணும்.
அப்ப அந்த அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு மாற்று மதத்தினர்கள் நீங்க ஜிஸ்யாவை கட்டித்தான் ஆகணும். இது ஷரியத். ஷரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்கவும் இல்ல, அகீதாவை விட்டு கொடுக்கவும் இல்ல. ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல 2 தூதுவர்கள் வராங்க, தாடிய ஃபுல்லா ஷேவ் பண்ணி ரசூலுல்லாஹ் மௌத்தாங்களை திருப்பி கொண்டாங்க. கேட்டாங்க, ஏன்? எங்கட ரப்பு தாடிய வளர்க்க சொல்லிருக்கிறான், விட்டு கொடுக்கல. ஷரியத் என்று வரும்பொழுது ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கல, அகீதா என்று வரும்போது ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாற்று மதத்தவர்கள் இருந்தாலும் சந்திக்க வந்தாலும் அவங்களோட நேரத்துக்கு அவங்க தொழுவாங்க. நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். மஸ்ஜிது நபவிய விட்டு கொடுக்கல, காபத்துல் அவ விட்டு கொடுக்கல. அவ்வளவு குறைஷிகளை விட்டு கொடுத்து 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 காபத்துல்ல கைப்பற்றிய பின்னால எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்க. ஆனா காபத்துல்லா அது எங்கட அகீதாவோட சம்பந்தப்பட்டது. அதுல உங்களுக்கு உங்களோட இபாதத் செய்யலாம், கம்ப்ளீட்டா சுத்தமாக்கி எடுத்தாங்க. நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். நாங்க மைனாரிட்டி ஓ மெஜாரிட்டி, என்னது பெரும்பான்மை அல்லது சிறுபான்மை, யாராக இருந்தாலும் எல்லாத்தோட உரிமையை மதிக்கணும், எல்லாத்தோடையும் சேர்ந்து போகணும், எல்லாத்தோடையும் விட்டு கொடுத்து போகணும். ஆனால் எங்கட அகீதா எங்கட ஷரியா அது டிஸ்ட்ரக்ட் ஆக இயலாது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால், சில விஷயங்கள்ல எங்களுக்கு எதுல விட்டு கொடுக்கணும்னு தெரியாது, எதுல சேர்ந்து போகணும்னு தெரியாது. நாங்க என்ன நினைக்கிறோம், மாற்று மதத்தவர்கள் நிறைய பேரோட நாங்க பழகுறோமே, அப்ப நாங்க தாடிய பெருசா வச்சா சரியில்லை, அவங்களோட பழகுறே வலிங்க தாடிய, இது ஹராம். நாங்க மாற்று மத சகோதரர்களோட பழகுறோமே, நாங்க தொப்பி போட்டுட்டு போனா மறுவாதி இல்லை, தொப்பிய கலட்டி போமேண்டா, இது எங்கட கலாச்சாரத்தை எங்கட சஹாபாக்கள் செஞ்சது, எங்கட ட்ரெடிஷனை நாங்க இன்னொரு மதத்துக்காக வேண்டி விட்டு கொடுக்கிறது, இது தவறு. நாங்க முஸ்லீம்களா இருப்போம், நாங்க எங்கட தொப்பியோட இருப்போம், எங்கட தாடியோட இருப்போம், எங்கட அமல் இபாதத்தோட இருப்போம், சகோதரர்களோட சேர்ந்து போறோம். இதுதான் இஸ்லாம். நாங்க இன்றைக்கு இதை மாறி என்ன வெளிச்சம் சொன்னால், சேர்ந்து 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 என்று சொல்லி கடைசியில அகீதாலேயும் சேர்ந்து போக ஆரம்பிச்சுட்டோம். இன்றைக்கு பாருங்களேன், வேற வேற மதத்தவர்களுடைய ஃபங்க்ஷன் வந்தா இன்றைக்கு அரவாசி இடத்துல பள்ளிக்குள்ள நடக்குது, இல்லன்றீங்களா? எந்த அளவுக்கு என்றா, ஒரு பள்ளிவாசல்ல மீலாத் விழாக்கு கொடி போட்டாங்க. நான் இங்க மட்டும் பேசல, இன்றைக்கு கொத்துபாலையும் அதை பேசிட்டு தான் வாரேன். மீலாத் விழாக்கு கொடி ஏத்தின சரி பெரிய பலாய், கொடி ஏத்துறது ஷிருக்கு என்றாங்க. கொடி கட்டினதுக்கு பெரிய பலாய். அடுத்த வெசாக்குக்கு மாஷா அல்லாஹ் இல்ல, நீங்க என்னத்த சொல்லணுமோ சொல்லுங்க, அதே பள்ளிவாசல்ல பௌத்த கொடி ஏற்றி வச்சுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், பௌத்த சகோதரர்களுடைய கொடி இருக்குதானே, அவங்க எல்லா இடத்திலும் போடுறது இல்லை. அவங்களுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ன சொல்றது, அவங்களுடைய மார்க்க விடயங்களுக்கு மட்டும்தான் பௌத்த சகோதரர்கள் அவங்களோட கொடியை போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்க தானே, அதை கொண்டாந்து பள்ளியில போட்டாங்க. அது சகவாழ்வு, சகவாழ்வு. ஆனா மீலாது விழாக்கு கொடி போட்ட சரி இருக்கு. ஸ்கூல்ல கொடி ஏத்துற, ஸ்கூலுக்கு ஒரு கொடி, நாட்டுடைய தேசிய கொடி. சட்டம் செய்யுங்க, நான் மாணவன் என்ன சொல்றேன், ஒரு காமன் திங், எங்களுக்கு ஒரு நடுநிலைமையில யோசிக்கணும். தேசிய கொடி சிங்கத்தையும் ஏத்துன, ஸ்கூல் கொடியும் ஏத்துற, எங்கட கிளப்புடைய கொடியும், எல்லா கொடியும் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் கை கட்டிட்டு கை கட்டி நின்று கீழே பார்த்து கை மடிச்சு கால வி ஷேப்ல நின்று கைய தொங்க போட்டு ஆடாம நிக்கிற, ஏண்டா கடமை. அதே இதுல மீலாத் விழால கொடி ஏத்தினா பிரச்சனை. இப்ப வாரம் 24ஆம் தேதி பாருங்களேன், பச்சை கொடி இருக்கும், நீல கொடி இருக்கும், சோப்ப கொடி இருக்கும், எவனும் என்னும் பேச மாட்டது.
அதே பச்சை கொடியில ஒரு பொறையும் பொழுந்துட்டு வந்தா என்னோட இவரு கொடி கட்டிக்கிற ஒரே பச்சை கொடி ஒரு கட்சியிடம் மாக்கு வந்தா என்ற ரத்தமும் பச்சைன்ற அதே பச்சை கொடியில பொறையும் பொழுதும் வந்தா பாவம். நான் சொல்ற விளங்குது. நான் இது விவாத அமைப்புல பேசல, ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். கொடி போடுறது என்றது ட்ரெடிஷன். எப்படி ஃபங்க்ஷன்ல நாங்க கல்யாண வீட்டுக்கு லைட் போடுறோமே, இதே போல அந்த காலத்துல இருந்து கொடி போடுறது ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ட்ரெடிஷனா இருக்குது. போட்டுட்டு கொண்டாடுங்களே வானம் என்றால். ஒரு கொடி ஹலால், இன்னொரு கொடி ஹராம். நீங்க வாங்க, நாங்க ஸ்ரீலங்கால காட்டுறோம். ரசூலுல்லாஹ் பிறந்த மாசத்துல பள்ளியில சாப்பாடு கொடுக்கறத நிப்பாட்டின. அதே ட்ரஸ்டி போர்ட் போன வருஷம் கடலை தான் சில கொடுத்தீங்க. அரே ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு கொடுத்த ஹராம், புத்த பெருமான் கொடுத்த சகவாழ்வா? நான் கேட்கிறது சரியா இல்லையா? எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சேர்ந்து போகணும். இல்லன்றல்ல, அகீதாலையும் ஷரியாவிலையும் அவங்களுக்கு விளக்கப்பட்டணும்பா. இதுதான் எங்கட மார்க்கம், இது உங்களோட மார்க்கம். இது மத அனுஷ்டானங்கள்ல நாங்க எங்கெங்கடே செஞ்சு கொள்வோம், ஆனா மத்த விடயத்துல சேர்ந்து போகும். இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மாற்று மத சகோதரர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறை. எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. எங்கட மனசுல எடுப்போம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த மஜ்லிஸ்கள்ல 12 நாளும் 12 தலைப்புகளை மிகவும் தகுதியான உலமாக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைப்பிலையும் சொல்லக்கூடிய வாழ்க்கையில எடுப்போம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைய எங்கட வழிமுறைய எடுத்து நடந்தா மட்டும்தான் வெற்றி. இதனால தான் எல்லா இடத்துல சொல்ற துன்யா ஆகிரா ரெண்டிட வெற்றியும் அல்லாஹ் தீன்ல தான் வச்சிருக்கிறான். தீன் என்று அல்லாஹ்ட கட்டளை, அது மட்டுமில்ல ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கை வழிமுறை. இதை எடுத்து நடப்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருள்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.